ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா இது, எப்போ திறந்தாலும் ராணுவுக்கு வந்து சிம்பத்தி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாண்டுருக்காரு. இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்து அவரை காயப்படுத்திட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து அதை திருந்திட்டாங்க. அதாவது பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டினவங்க எல்லாருமே இப்போ வந்து சாரி கேட்டு அவருக்கு ஐக்கியம் ஆயிட்டாங்க. இது என்ன பிளான்? டாப் 5க்கு வர்றதுக்கா, டைட்டிலுக்கு வர்றதுக்கா, ஆச்சி ஊச்சி கீச்சின்றாங்க. ஆக்சுவலாக மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ராணுவ அவர் வந்து விழுந்துட்டாரு, அதுக்கான ப்ராசஸ்ஸு அதை வந்து சௌந்தர்யா வந்து கிண்டல் அடித்து சௌந்தர்யா வந்து மொக்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் இன்னமும் ராணுவ எதுக்கு சிம்பத்தி இப்போ ஆடுறாங்க, இந்த மாதிரி சிம்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம்ல, வீட்டுக்கு வெளியே. டாக்டர் 3 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ண போகிறாங்க? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஏன் வந்து இருக்காங்க? இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் அப்படி இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி. உடனடியாக வெளியேற்றுங்க அவரை, அவர் வெளியேற்றினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஷெரினான்னு சொல்லிட்டு 6th சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தலை அடிபட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கிட்டு ஓடினாங்க. அசீம் தான் தூக்கிட்டு ஓடினாப்புல. ஸோ ஓடிட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அடிபட்டுருந்துச்சுன்ற மாதிரி ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து இது பண்ணிட்டாங்க. அது ஆக்டிங் சொன்னாங்க நிறையா பேர். இது ஒன்று நடந்துச்சு. அடுத்து அமீருக்கு என்ன ஆச்சுன்னா காலில் வந்து அடிபட்டுருச்சு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நொண்டிக்கிட்டு தான் இருந்தான். கடைசி வரைக்கும் டாப் 5க்கு வந்துட்டான். ஸோ அவனும் 3 வாரம் அந்த வீட்டில் கடைசி வரைக்கும் இருந்தார். ஸோ அதை வந்து பார்த்தோம். அடுத்து ரம்யா பாண்டியன் அவர்கள் அல்டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே ஸ்டேஜுக்கு டாப் 3ல் வந்து வீல் சேரோட வந்தாங்க. ஸோ இது ஒரு காரணமாக வைத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸை வந்து நீங்கள் வெளியேற்ற முடியாது. ஆக்சுவலாக ஃபிசிக்கலி ஃபிட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒழுங்காக விளையாட முடியாது, உங்களால் சுத்தமாக எந்திரிக்க முடியாது, படுக்கை ஆகிட்டீங்க அப்படின்றது மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த பிக் பாஸில். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ராணுவ வந்து வெளியேறி தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம கட்டாயமாக எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால தான் டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து வெளியே எடுக்கலை. ஜெஃப்ரிக்கு தெரியல, வந்த பிறகு தான் தெரியும் விஜய் சேதுபதி வந்து ஏதாவது கார்டு கொடுக்குறாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் பண்ணது தப்பு தான், அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. மேபி நம்ம டாஸ்க் பார்த்தா சொல்லலாம், இவங்க எல்லாமே இதை கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா அது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம பார்க்காத வரைக்கும் எதுவும் நம்ம நம்பக்கூடாது. சரியா? அதனால் நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்ப்போம், எப்படி அங்கேருந்து முடிவு பண்ணுவோம். சரியா? நேற்று சௌந்தர்யா தனியாக ஃபயர் விட்டவங்க, நேற்று ஜாக்லின் தனியாக ஃபயர் விட்டவங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்லேயே பொசுங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, காலையிலேருந்து ஒரு ஃபைட் இல்லையான்னு சொல்லிட்டு ரயான் என்ன பண்ணால் தீபக் வந்து சக்கரையை கொடுத்தப்ப இவங்களுக்கு சக்கரையை கொடுத்துட்டாங்க. உடனே நீங்கள் வந்து ஃபேவரிசம் பார்க்குறீங்க, அவரை கேட்டால் உடனே கொடுத்துட்டீங்க, எனக்கெல்லாம் வந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரயான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டான். நான் கேட்டப்போ கொடுக்கல, நான் வந்து சீரியஸாக கேட்கல, காமெடியாக தான் கேட்டேன். ஆக்சுவலாக அவன் வந்து நான் உண்மையிலே கேட்டேன்னு சொல்லி திருப்பி விட்டேன் ஒரு பிளேட்டை. அடுத்து வந்து 3 பேருக்கு நீ கொடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் மேலே பகிரங்கமாக குற்றம் சாட்டிட்டான். அது ஜாக்லின் டென்ஷன் ஆகி அவங்க 2 பேர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சண்டை போட்டுருந்தாங்க. ஒன்றும் இல்லாத சண்டை, உப்பு சப்பு இல்லாத சண்டை, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். சரியா? இது நடந்த பிறகு சரி ஓகே இவங்க பிரிஞ்சுருவாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெக்கங்கெட்ட வகையை 3 பேரும் சேர்ந்து இப்போ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க லைவில். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து ஃபீல் ஆச்சு. இவ்வளோ சீக்கிரம் சேருவீங்களா, இவ்வளோ சீக்கிரம் அடிச்சுக்கிறீங்க, இவ்வளோ சீக்கிரம் சேர்ந்துக்கிறீங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தும் வகையில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி ஓகேடா. ஆனால் ஒன்று, இந்த வீட்டில் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் சண்டை போடுறாங்களே தவிர மற்றபடி ஒரு வெஞ்சன்ஸோ இல்லை யாருக்கு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணணும், அந்த டைட்டில் எடுக்கணும், போய் அதுக்காக போராடணும், அதுக்காக விளையாடணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு பயலும் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளாமல் சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு அப்பப்போ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. காலைல போகிறான் ஒரு கண்டென்ட், ஓகே ரைட் போதும், காலைல ப்ரமோக்கு ரைட், அடுத்த மதியானம் ரைட், ஒரு ப்ரமோ ரைட், இந்த மாதிரி தான் விளையாடுறாங்க தவிர அதுக்கடுத்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகவே மாட்டேங்குது. இந்த சீசனில் அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் நீங்கள் வந்து உணர்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஸோ ப்ரோமோ 3க்கு தான் வெயிட்டிங் எல்லாருமே, என்னவாக இருக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராணுவ வந்து எதுக்காக இது வந்து நிறைய பேர் குறும்படம் போட்டு ராணுவ நடிக்கிறான்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யா அப்படி பண்ணுறான்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி ப்ரோமோ 3ல இருக்குமாங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.